கிழக்கு ராஜ்யத்துல அறிவுடையான்னு ஒரு அரசர் இருந்தாரு. இவரு ரொம்ப புத்திசாலியான ராஜா. ராஜ்யத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அத சுலபமா தீர்த்து வச்சிடுவாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அரசனோட வைர மோதிரம் தொலைஞ்சு போச்சு. அது தொலைஞ்சு போன நேரத்துல அந்த இடத்துல 3 பேர் இருந்தாங்க. மந்திரி சோமண்ணா, அமைச்சர் கண்ணையா, அப்புறம் வேலைக்காரன் மாறா. அரசர் 3 பேரையும் தர்பாருக்கு விசாரிக்க கூட்டிட்டு போறாரு. நம்ம ஏன் இந்த சபைய கூட்டிருக்கோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னோட வைர மோதிரம் தொலைஞ்சு போயிருக்கு. அது உங்க 3 பேர்ல ஒருத்தர் தான் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களா ஒத்துக்கிட்ட தண்டனை சின்னதா இருக்கும், இல்லன்னா வாழ்க்கை முழுக்க சிறைச்சாலையில தான் இருக்கணும். மகாராஜா, எனக்கும் இந்த வைர மோதிரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எதையும் எடுக்கல மகாராஜா. மகாராஜா, நானும் அந்த வைர மோதிரத்தை திருடல. எனக்கு என்னமோ இந்த மாறா மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் தான் ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கான், அதனால இவன் தான் எடுத்திருக்கணும். மகாராஜா, நான் பண கஷ்டத்துலதான் இருக்கேன் மகாராஜா. ஆனா நான் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். சத்தியமா நான் உங்க மோதிரத்தை எடுக்கல மகாராஜா, என்ன நம்புங்க. 3 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. தர்பார் முழுக்க அமைதியா இருந்துச்சு. மகாராஜா கொஞ்ச நேரம் அமைதியா யோசிக்கிறாரு. அப்புறம் இப்படி சொல்றாரு. உங்க 3 பேர்ல ஒருத்தர் பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உங்க 3 பேருக்கும் ஒரு சோதனை வச்சிருக்கேன். நம்ம ராஜ்யத்துல ஒரு மந்திர மணி இருக்கு. பொய் சொல்றவங்க யாராவது அந்த மணியை தொட்டா அதுல இருந்து ஒரு சத்தம் வரும். நீங்க 3 பேரும் ஒவ்வொருத்தரா போய் அந்த மணியை தொடணும். இப்படி பண்ணா யாரு பொய் சொல்றீங்கன்னு தெரிஞ்சிடும். மகாராஜா, உண்மையாவே இந்த மணி சரியா திருடனை கண்டுபிடிச்சிடுமா? நீங்க கவலையே படாதீங்க, இந்த மணி சரியாவே வேலை செய்யும். இப்படி சொல்லிட்டு மகாராஜா அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு இருட்டு அறைக்கிட்ட போறாரு. அந்த அறைக்கு நடுவுல அந்த மந்திர மணி இருந்துச்சு. அறை முழுக்க ஒரே இருட்டா இருந்துச்சு. இந்த அறைக்குள்ள ஒவ்வொருத்தரா போகணும். யாரும் வேற யாரையும் பார்க்க கூடாது. மணிய நல்லா தொட்டுட்டு அப்படியே வெளியே வாங்க. ஒருவேளை மணில இருந்து சத்தம் வந்தா அப்ப யாரு பொய் சொல்றீங்கன்னு தெரிஞ்சிடும். முதல்ல கண்ணையா அந்த அறைக்குள்ள போறாரு. அவர் மணிய தொட்டுட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா மிச்ச 2 பேரும் போய் மணிய தொட்டுட்டு திரும்ப வராங்க. ஆனா யாரு தொடும்போதும் அந்த மணில இருந்து சத்தமே வரல. எல்லாரும் திரும்ப தர்பாருக்கே போறாங்க. மகாராஜா, மணில இருந்து சத்தமே வரலையே, இப்ப என்ன பண்றது? இப்போ என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். 3 பேரும் உங்க கைய முன்னாடி நீட்டுங்க. 3 பேருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அதே குழப்பத்தோட கைய முன்னாடி நீட்டுறாங்க. மாறன் அப்புறம் சோமுவோட கை கருப்பா இருந்துச்சு. கண்ணையாவோட கை சுத்தமா இருந்துச்சு. கண்ணையா, என்னோட மோதிரம் எங்க? மகாராஜா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்க மோதிரம் எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? கண்ணையா, மந்திர மணியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உங்க 3 பேருக்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கதான் நான் அந்த பொய்ய சொன்னேன். அந்த மணியில நான் அடுப்பு கறிய பூசி வச்சிருந்தேன். ஒருவேளை நீங்க அது தொட்டு இருந்தா உங்க கையில கரை இருந்திருக்கும். ஆனா உங்க கை சுத்தமா இருக்கே. நீங்க தான் அந்த மோதிரத்தை எடுத்திருக்கீங்க. அதனாலதான் மணிய தொட்டா சத்தம் வரும்ன்ற பயத்துல நீங்க அதை தொடல. என்ன சரிதானே? இத கேட்டதும் கண்ணையாவோட முகத்துல பயம் தெரியுது. அது மகாராஜா. சோமு, சொல்லுங்க மகாராஜா. நீங்க உங்க கூட 2 காவல் ஆட்களை கூட்டிட்டு கண்ணையா வீட்டுக்கு போங்க. அங்க என்னோட மோதிரத்தை தேடி எடுத்துட்டு வாங்க. அப்படியே இந்த கண்ணையாவை சிறைச்சாலைக்கு அனுப்புங்க. இனி இவனோட வாழ்க்கை அங்கதான். மகாராஜா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏதோ பேராசையில இப்படி பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. முதல்லயே நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா நான் உன்ன மன்னிச்சிருப்பேன். இப்ப ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. உனக்கு கொடுக்கற தண்டனையை பார்த்து திருடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.